சிவனுக்காக வைத்திருந்த அன்னத்தை கபாலம் உண்டதைக் கண்ட அந்த நொடியில் பார்வதி தேவியின் மனம் நடுங்கியது. பிரம்மாவின் 5வது தலையை திரிசூலத்தால் கொய்த்த சிவபெருமான் அந்த கர்மத்தின் விளைவாக பிரம்மஹத்தி தோஷத்தில் சிக்கினார். பிரம்மாவின் சிரசு கபாலமாகி அவரது கரத்தில் ஒட்டிக்கொண்டது. உலகம் முழுவதும் பிச்சாடனராக அலைந்தார் மகாதேவன். ஆனால் அந்த கபாலம் அவரை விடவில்லை. இதைக் கண்ட பார்வதி தேவி மனம் உருகினார். என் கணவரை இந்த சாபத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். மகாவிஷ்ணுவின் அறிமுறைப்படி அவர் சிவபெருமானை தண்டகாரண்யம் மேல்மலையனூர் மயானத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு மயானத்தின் நடுவில் கருணை நிறைந்த தாயாக அன்னத்தை சமைத்தார். பக்தியுடன் அந்த அன்னத்தை கபாலத்திற்கு ஊட்டினார். மீதமிருந்த உணவை தரையில் சிதறவிட்டார். அந்த மணமும் ருசியும் கபாலத்தை ஈர்த்தது. அது கீழிறங்கிய அந்த நொடியில் பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரி விஸ்வரூபமெடுத்தார். தீப்பொறி போன்ற கண்கள், அகண்ட சக்தி, மயானமே நடுங்கியது. தன் வலது காலால் கபாலத்தை மிதித்து சாபத்தை முடித்தார். அந்த நொடியில் சிவபெருமான் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டார். அந்த இடமே இன்று மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அருளால் பக்தர்களுக்கு வரங்கள் வழங்கும் புனித தலம்.